ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். சங்கீதம் 19:7 இவ்விதமாக சொல்லுகிறது: கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது. நம் அனைவருக்கும் நன்கு அறிமுகமான ஒரு வசனமாக இருந்தாலும், இந்த வசனம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய காரியம் என்ன என்று நீங்கள் பார்த்தால், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் என்று நிறுத்திவிடாமல் ஒரு கமா போட்டுட்டு அதுக்கு பிற்பாடு ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. வேத வசனம் என்பது நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கக்கூடியது. தொய்வு விழுந்து கிடக்கக்கூடிய நம்முடைய ஆன்மாவை பிரகாசிக்க செய்யக்கூடியது தான் தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தை சரீர பிரகாரமான காரியத்திற்காக அல்ல, நம்முடைய ஆன்மாவை உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இருக்கிறது. சோர்ந்து போன நேரங்களிலெல்லாம், வேதனையோடு வாழக்கூடிய நேரங்களிலெல்லாம், கவலையினுடைய உச்சக்கட்டத்திலே வாழும் பொழுதெல்லாம் நீங்கள் இந்த வேத வசனத்தை கருத்தாய் வாசியுங்கள், தெளிவாய் வாசியுங்கள், புரிந்து வாசியுங்கள். ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் என்னோடு இடைபடும் என்கிற ஒரு சிந்தையோடு கூட நீங்கள் வாசியுங்கள். ஆண்டவர் இந்த வேத வசனத்தின் மூலமாகவே நம்மை உயிர்ப்பிப்பார். இந்த வேத வசனம் ஒரு மனிதனை உயிர்ப்பித்து விட்டால் வேறு யாரும், வேறு எவரும் எந்தெந்த காரியங்களை பண்ணினாலும் அந்த உயிர்ப்பித்தலை தடை செய்ய முடியாது. ஆண்டவரில் நிலைத்திருப்பதற்கும் ஆண்டவருக்காக உறுதியாக வாழ்வதற்கும் இந்த வேத வசனம் போதுமான ஒன்றாக இருக்கிறது. அப்போ ஆண்டவரே, இந்த வேத வசனத்தினால் நாங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் எங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய கிருபைகளை நீர் எங்களுக்கு தாரும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கேள்வியை கேட்டு பார்க்க வேண்டும். இந்த வேத வசனம் என்னை உயிர்ப்பித்திருக்கிறதா, நான் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேனா என்கிற ஒரு கேள்வியை கேட்டு பார்த்தால், ஆமாம் அப்படின்னா நாம் பாக்கியவான்கள். இந்த வேத வசனம் அவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான காரியங்களை நிறைந்த ஒன்றாக இருக்கிறது. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது அது பேதையை ஞானியாக்குகிறது. இந்த வேத வசனம் ஒன்றும் தெரியாதவனை கூட ஞானம் உள்ளவனாக மாற்றுகிறது. இந்த வேத வசனத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். இந்த வேத வசனத்தை தெளிவாக கற்போம். வேத வசனத்தையே நம்முடைய வாழ்க்கையில் சொந்தப்படுத்தி கொள்வோம். நல்ல ஆண்டவரே, வேத வசனத்தின் மூலமாய் நாங்கள் உயிர்ப்பிக்கப்படவும், வேத வசனத்தின் மூலமாய் நாங்கள் தெளிவு பெறவும் நீர் எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.